கேட்டீங்களா? ஒருவேளை நமக்கு அறுவடை இல்லைன்னா கூட இன்னொருத்தர் அறுவடை இருக்கும். அங்கே நமக்கு முக்கியம் என்னன்னா, நாங்கள்லாம் ஊழியம் பண்ணும்போது அந்த சபைக்கு வராங்களோ வரலையோ அவங்க ரட்சிக்கப்படணும், ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு போகணும். அப்படிதான் நாங்கள்லாம் ஊழியம் பண்ணுறது. சில சமயத்தில் ரொம்ப தூரமான இடத்துல போய் பண்ணுவோம். எங்கள் சர்ச்சை வந்து சான்ஸே கிடையாது. பரவாயில்ல, ஒரு ஆத்மா ஆதாயப்பட்டு ஏன்னா அநேக நீங்கள் விட்னஸ் நீங்கள் கேட்கும்போது சாட்சிகளை சொல்லும்போது எப்போவும் யாரோ வந்து ஒரு கிடியன் பைபிளில் கொடுத்தாங்க, அது எவ்வளவோ வருஷம் கழிச்சு அதை மாஸ்க்கு பார்த்து ரசிக்கப்பட்டவங்க ஏராளம் எவ்வளவோ விட்னஸ் கொடுக்குறாங்க. அதனால் நீங்கள் பைபிள் கொடுக்குறதா ட்ராக்ஸ் கொடுத்தா ஒரு நாளும் வீணாக போகாது. அதாவது சமயத்தில் ஆண்டவர் அறுவடை செய்ய அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். நாங்கள் ஒரு ஆலயத்தை கட்டணும். எங்கள் ஊரில் ஒரு பாஸ்டர் வந்து சொன்னார், உங்கள் வீட்டில் ஒரு ஆலயத்தை கட்டணும் அப்படின்னாரு. நாங்கள் எல்லாம் நாங்கள் இந்துக்கள், நாங்கள் ஒன்றும் வரமாட்டோம், இப்படி பூட்டி போட்டுருந்தா சிரிப்பானுங்க. நான் என்ன பண்ணுறது ஆனால் அப்படின்னேன். நீங்கள் ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்க, கேட்டுங்க, ஆண்டவர் கொடுப்பார் அப்படின்னாங்க. ஸோ ஒரு ஆலயத்தை கட்டிட்டு அப்புறம் பாஸ்டருக்கு அலைஞ்சோம். பாஸ்டர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். அப்போ ஒரு ஏசிய சர்ச்சில் மெட்ராஸில் பெரிய சர்ச்சு ஏகப்பட்ட பாஸ்டர் இருக்கிறாங்க. எல்லாம் சீரியஸ், எல்லாம் பெண்டகாஸ்ட் ஆவியில் நிரம்பி பயங்கரமாக பண்ணுறவங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அண்டர் செக்ரட்டரி கூட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அப்போ என்கிட்ட ஒரு ஆள் ஒரு ஊழியர் இருக்கார், ஐயா நான் அவரை கூப்பிட்டு வரேன், அவர் நல்லா பண்ணுவார் அப்படின்னாரு. சரி ஐயான்னு வந்தார். அப்போ நான் சொன்னேன், ஐயா இது கிராமம், அங்கே பைபிள்லாம் எடுத்துகிட்டு போனால் ஒன்றும் வேலை நடக்காது, நீ பாசுறது தோற்கிறது கஷ்டம். ஆனால் நீ ஒன்று பண்ணி ஒரு டீ ஷாப் இருக்குது, நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், காரில் எதிர்த்து பரவ விளையிட்டு டீ சாப்பிடுங்க, அங்கே தான் எல்லாம் வருவாங்க. நீங்கள் பாஸ்டர்னு சொல்லி அறிமுகப்படுத்திட்டீங்கன்னா அவர் நீங்கள் அடிக்கடி டீ கடைக்கு போகிறதுனால டீ கடைக்காரர் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அங்கே வரவங்கன்னா அடிக்கடி மீட் பண்ணுவான், ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. அப்புறம் அவங்களாம் எல்லாம் சோர்ந்து போய் தான் இருப்பாங்க, பிரச்சனை விடாம தான் இருப்பாங்க. உங்களை ஜெபம் பண்ணுறாங்கன்னு கேளுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஐயா சபைக்கு வாங்கன்னு சொல்லுங்க, அவங்க வருவாங்க. அப்படி தான் ஊழியமே வெத்தறியோட நீங்கள் பைபிளை எடுத்துக்கிட்டு நீங்கள் எதை சொன்னாலும் உங்களுக்கு புரியாது அப்படின்னு அவர் சொன்னார். ஐயா டீ கடை ஊழியம் எனக்கு சொல்லிக்கிறது இல்லையா, நாங்கள் முட்டாங்கள் போட்டு ஜெபம் பண்ணி கதவை திறந்து வச்சோம்னா ஆண்டவர் அப்படியே கொண்டு தள்ளி வருந்தாரு. நான் நினைச்சேன், முட்டாங்கள் போட்டால் முட்டை தாங்க அவங்களுக்கு கருது போகும் சொல்லலை. ஏன்னா சீரியல் ஆள், ரொம்ப வயசானவர். சொன்னேன், ஆண்டவர் அப்படி சொல்லுவீங்க, புறப்பட்டு போங்க, சுவிசேஷத்தை பிரசிங்க, சீசரா இருக்குங்க, அதான் சொல்லிட்டாரு. நீ முட்டாங்கள் போட்டு சௌரியமாக முட்டாங்கள் போட்டு தான் எவனா வரும். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜெபம் பண்ணுறோம். ஆமாம், ஜெபம் ஜெயத்தை கொடுக்கும், அதில் வந்து சந்தேகமே கிடையாது. அப்போ எப்படி ஜெயத்தை கொடுக்கும்? எல்லாரும் கூடி ஜெபம் பண்ணோன்னா ஜெபத்தை பார்க்க முடியுமா? எதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களோ அந்த காரியத்துக்காக புறப்பட்டு போய் அந்த காரியத்தை நீங்கள் செய்யும் போது தான் அங்கே ஜெயம் கிடைக்கும். சும்மா உட்காந்துக்கிட்டு பாசிங் வேலையில் போட்டுக்கிட்டு ஜெபம் சொல்லி வீட்டில் உட்காந்துட்டு இருந்தால் ஒன்றும் நடக்காது. கேட்டீங்களா? இது எனக்கு சொல்லப்படுது. ஆண்டவர் வந்து உங்களுக்கு அவ்வளோ தூரத்தில் ஆண்டவர் நீங்கள் கஷ்டப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா புறப்பட்டு போயிட்டு ஆண்டவரே நான் அந்த இடத்துக்கு போவேன், எனக்கு ஆத்மாக்களை கொடுங்க அப்படின்னு ஆத்மாக்களை கொடுப்பாரு. நான் அமெரிக்கா தேசத்துலேருந்து வரும்போது அங்கே நியூயார்க்கில் ஒரு ஸ்டேஷன் ஏர்போர்ட்டு, அங்கே வந்து ஒரு ப்ரேயர் ஹால் இருக்கும். அங்கே அந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா நிறையா நியூ டெஸ்ட்மென்ட் வச்சுருப்பாங்க. சபையில் இருக்குது ஒரு காணிக்கையை போட்டுட்டு 3-4 புக் எடுத்துக்கிட்டு ஆடவே நான் ஃப்ளைட்டில் போகிறேன், நான் ஒவ்வொரு சாப்பிட்டு முன்னாடி 4 நியூ டெஸ்ட்மென்ட் யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னு எடுத்து வச்சுருக்காங்க. ஆண்டவர் அப்படியே செய்கிற தேவனாக இருக்கார். பக்கத்துக்கு ஸ்வீட்ஸ் எழுதுவேன், அந்த பேர் டான்சிஸ்டில் எவனையா பார்த்து ஸ்வீட்ஸ் சொல்லுவேன், பைபிளை போட்டுருவேன். யாருக்கும் பைபிள் வந்து இல்லை. லண்டன் ஏர்போர்ட்டில் உட்காந்து இருக்கிறேன். ஒரு வாலிப பையன் வந்து ஸ்டூடெண்ட்டு பாகிஸ்தான், அவன் முஸ்லீம். அவனை கேட்டேன், நீங்கள் வந்து நிறைய படிப்பையா கேட்டேன். ஆமாம் அப்படின்னா, இல்லை இதை படித்து பாருங்க நல்லா இருக்கும் அப்படின்னா, ஏன்னா அவன் பைபிள் நான் எப்படி வாங்கிக்கிட்டான். ஸோ நம்ம எதுக்கு ஆயத்தப்பட்டு போகிறோமோ அந்த ஆயத்தப்பட்டு காரியத்துக்கு நம்ம செய்யும்போது தேவன் நமக்கு ஆட சொல்லுவாங்க. அதையே நான் இடத்துக்கு போகிறேன், எனக்கு ஆட கொடுக்குறாரு. நான் வந்து இன்றைக்கு வந்து பிரசனம் பண்ணோம், நான் எனக்கு தெரியாது, பிரதமர் தாமசம் தெரியாது, பிள்ளைகளை யாருமே தெரியாது, எந்த ப்ரோக்ராமே கிடையாது. பிரதர் சொன்னாங்க, நான் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், வாங்க நாங்கள் சரி சந்தோஷம் அப்படின்ட்டு. ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நேரத்தில் இந்தியாவுக்கு வரேன்னு சொல்லி ஏதோ இமெயில் போயிடுச்சு.
ஏன்னா என்கிட்ட வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் 42 குரூப்ஸ் இருக்குது, மற்றவங்க குரூப்ஸ், என் பேர் இருக்கிற குரூப்ஸ். சரிங்களா? நீங்களே என்னுடைய குரூப்பே ஒரு 10 குரூப்ஸ் இருக்குது. அவர் ஏகப்பட்ட 1000 கணக்கில் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் அந்த மெசேஜ் போகணும்னு வச்சுக்கோங்களேன், அனுப்புகிறாங்க. ஸோ ஒருத்தர் சொன்னார், நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னா இந்த சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னாரு. அவர் பேர் பிரதாப் சிங். எனக்கு அவர் யாருமே தெரியாது. வருஷத்தில் அந்த பெரிய அவர் கன்வென்ஷன் போட்டு பயங்கரமான ஆள். சரி, எனக்கு யாருன்னு தெரியல. அப்போ என் ஃப்ரெண்ட், என்னுடைய ஃப்ரெண்ட் ஒரு டெப்டி செக்ரட்டரி, அவரும் நிறைய நாட்டிலும் தெரியும். நான் கேட்டேன், தம்பி இந்த பிரதாப் சிங் நான் யார் அப்படின்னா, எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு. அவங்க என்ன வந்து சர்ச்சில் பிரச்சனை பண்ணுறதுன்னு சொல்லி போட்டாரு. நம்ம அப்படியே போடலை, எனக்கு யாருன்னு தெரியாது அப்படின்னு. பிரதாப் சிங் உங்களை கூப்பிட்டாரா? அது பிரிட்ஜ் பண்ணாங்க கூப்பிட்டாரா? அது பெரிய கன்வென்ஷன் ஃபியூச்சரு, உங்களை எப்படி கூப்பிட்டாரு அப்படின்னாரு. எனக்கு தெரியாதான் தான் கூப்பிட்டுருக்காரு, கூப்பிட்டுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை சாட்டர்டே நைட்டு சும்மா அவருக்கு ஃபோன் பண்ணேன். வந்து கேட்டேன், ஐயா உங்கள் சபை எத்தனை மணிக்கு ஆராதனை, நாங்கள் ஆராதனைக்கு வரலான்னு இருக்கிறேன் அப்படின்னு கேட்டேன். யார் பேசுகிறீங்க அப்படின்னா, மோசஸ் பாண்டியன். நான் 2 மெயில் கொடுத்தேன், ஏன் கதை போட்டாதீங்க வாங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஐயா உங்களை பற்றி கேள்விப்பட்டேன், உங்கள் மெசேஜை கேட்க வரலையே ஒழிய நான் வந்து பிரசங்கம் பண்ண வரல, நான் சமைக்க வரேன். சரி நீங்கள் 6 மணிக்கு வந்தாங்க அப்படின்னாரு. நான் ஆயுத பண்ண ஒன்றும் இல்லை, சரி அதை பார்க்க தானே போகிறோம், மெசேஜ் போகிறோம். அங்கே போனோன்னு என்ன குறிப்பிட்ட உட்கார வச்சார். அவர் சொன்னார், இவர் எனக்கு யாருன்னே தெரியாது, ஆனால் ஆவியானவர் அவர் பிரசங்கம் பண்ண கூடுதல் சொன்னதுனால நான் அவரை கூப்பிட்டேன், இங்கே உட்காந்துருக்காரு. இப்போ இவர் பிரசங்கம் பண்ணலான்னு உட்காந்துட்டாரு. சரிங்களா? தேவன் பார்த்தீங்கன்னா பலத்த தேவன் ஆண்டவர் செய்கிற காரியங்களாக பார்க்கும்போது அவ்வளவு அற்புதமாக அடையாளமாக இருக்கும். கரெக்டாக வச்சுட்டு போயிட்டீங்கன்னா நான் பேசிட்டே இருப்பேன். Hallelujah, praise Jesus. Hallelujah. 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 Hallelujah, praise Jesus. Praise be to God. Hallelujah. 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 Praise Jesus. Good. Hallelujah. Thank you. ஸோ என்னை பற்றி சொல்கிறது பார்த்தீங்கன்னா, நான் ஒரு இந்து குடும்பத்தில் வந்தவன். எங்கள் கிராமத்தில் கிறிஸ்டின்ஸ் கிடையாது. 12 வயசில் இயேசுவை நான் நேசிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா எனக்கு தெரியாது. கிறிஸ்தவங்களுக்கு கடவுள் இயேசு, அவ்வளோதான். அந்த இயேசு பேர் தெரியும் எனக்கு, வேறு ஒன்றும் தெரியாது. ஆனால் இயேசுவை நான் வந்து அந்த பேரை நான் நினச்சி பார்க்கும்போது தான் என் மனசில் ஒரு சமாதானமாக இருந்தது. நான் நிறைய விக்கிர ஆராதனை 14 நாள் வேறு இருந்து பூஜை எடுப்பேன். கேட்டிங்களா? மற்றபடி கிராமத்தில் அவங்களுக்கு தெரியும், பசங்களாம் என்ன தொழில் பண்ணுவாங்கன்னு எல்லாம் உண்டு. அதனால் இருந்தாலும் அவரை ஒரு பக்கமாக நான் நேசித்தேன். தெரியாது. ஸோ நீங்கள் நம்ப மாட்டீங்க, இப்படி ஒரு விக்கிர ஆராதனை பண்ணுறவங்க பாவத்தில் இருக்கிறவங்க ஆண்டவர் எடுத்து உபயோகப்படுத்துவாரா அப்படி சொன்னால் யாரும் நம்புவீங்களா? கூடியதாரங்க நம்ப மாட்டீங்க. 14 வயசில் ஒரு ஸ்திரீ வந்து வெளியூர்லேருந்து வந்து நிறைய மேரேஜ் ஆகி
ராத்திரி 9 மணிக்கு வெளியில் வந்து தீராத வயிற்று வலி, நான் சாக போகிறேன், என்னால் தாங்க முடியாது, பல்வலி வயிற்று வலி உங்களுக்கு தெரியும். அது வேணால் கூட்டம் கூட்டிட்டாங்க. அவர் 14 வயசு தான், கூட்டம் கூட்டிட்டாங்க. அப்போ எனக்கு அவளை பார்த்தோன்னா ரொம்ப பரிதாபமாக இருந்தது. ஐயா எப்படி ஹெல்ப் பண்ணுறது? டாக்டர் கிடையாது, மருந்து கிடையாது, ராத்திரி 9 மணி, கிராமம். என்ன அறியாமல் அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு கிளாஸு தண்ணியை எடுத்து நாங்கள் எத்தனையோ சாமிகளை கும்பிடுறோம். ஆனால் அந்த இயேசுக்கிட்ட நான் சொல்கிறேன், நான் இதை கொடுக்குறேன், கொஞ்சம் சுகப்படுத்துங்க. இயேசு சுகப்படுத்துவாருன்னு தெரியாது, ஒன்றும் தெரியாது. அவர் பேரையும் தவிர எனக்கு ஒன்றுமே தெரியாது, அவரை பற்றி கேள்விப்பட்டதும் கிடையாது. ஏன் அப்படி செய்யணும் என்ன நமக்கு தெரியாது. அதை கொண்டு கொடுத்தோம். அந்த அம்மா குடிச்சிட்டு, அப்பா என் வயிற்று போச்சுது, இந்த மருந்து பேர் என்ன பேருன்னு கேட்டாங்க. எனக்கு இயேசு பேரை இயேசு பற்றி கேட்டால் தெரியாது, நான் என்ன கொடுத்தேன்னா அவங்களுக்கு தெரியாது. ஆனால் சொல்லிச்சுது, நான் நாளைக்கு காசு கொடுக்குறேன், எனக்கு இந்த மருந்தை வாங்கி கொடு, எனக்கு அடிக்கடி வைத்து வரணும், என்னால் தாங்க முடியாதுன்னாங்க. அவங்கள்ட்ட இருந்து தப்பிச்சு கொள்வது. நான் என்ன சொன்னேன், நீங்கள் எப்பப்பெல்லாம் வைத்தல் இருக்குது அப்போல்லாம் கூப்பிடுங்க அப்படின்னு தப்பிச்சிட்டேன். எனக்கு என் நினைவு தெரிஞ்சு அதுக்கப்புறம் அனுமாவுக்கு வைத்து வரி வந்ததும் கிடையாது, கூப்பிடுறதும் இல்லை. இப்போ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? நான் வைக்கிற ஆரம்பக்காரன் பிசாசு கூப்பிடுவேன். என்ன பண்ணேன்னா இயேசுவை நான் நேசிக்க, ஆனால் ஒன்றுமே தெரியாத நேரத்தில் இயேசுட்டேன். நாங்கள் கூப்பிட்ற சாமியும் எங்களுக்கு யாரும் தெரியாது, இயேசுவை யாருன்னு தெரியாது. நான் இயேசுவை ஒரு நேசித்தேன், ஆண்டவர் செய்தார். பார்த்தீங்களா? அதன் பின்பாக பார்த்தீங்கன்னா எனக்கு உதவி செய்தாங்க. கேட்டீங்களா? சில நேரங்களில் எனக்கு ஒரு தேவைனாங்க, அதெல்லாம் வந்து கொடுத்துட்டு போவாங்க. ஸோ அப்படியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் நானாகவே இந்த பசங்களாம் நாளைக்கு போவே நானும் வர பார்த்துட்டு போவேன். சரிங்களா? அப்புறம் வெள்ளிக்கிழமை புதன் கோயிலுக்கு போவேன், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவேன். ஏன்னா நான் வந்து இந்து தானே, அப்படி தான் இருந்தேன். ஆண்டவர் பாருங்க, அவர் நேசித்ததுனால நான் எவ்வளவோ பாவம் செய்திருந்தால் கூட ஆண்டவர் என்னை மன்னித்து அவர் என்னை கைவிடாமல் என்னை கட்டிக்கொண்டு எனக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுத்து ஒரு கிறிஸ்தவனாக அவர் தான் மாற்றினாலே ஒழிய இந்த போதகரால் ஊழியரால் நீ மாற்றினது கிடையாது. யாரும் எனக்கு சுவிசேஷம் சொன்னதும் கிடையாது. ஆண்டவர் அப்படியே என்னை மாற்றி என்னை உயர்த்த ஆரம்பித்தாங்க. மேரேஜில் ஒரு பொண்ணை, கிறிஸ்தவ பொண்ணை ஆண்டவரே அரேஞ்ச் பண்ணுற மாதிரி, அரேஞ்ச்டு மேரேஜ், லவ் மேரேஜ் கிடையாது. நாங்கள் பக்காட்டு இந்து, எங்கள் அப்பா ஒரு தலைவர். சரிங்களா? ஒரு கேத்தலிக் வந்து பைக்கு என்னன்னா ஊரை விட்டு விலைக்கு வச்சாலும் எங்கள் அப்பா. ஆனால் இந்த காரியத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பொண்ணு பிடிச்சிருந்தா பரவாயில்ல, டாக்டர் பொண்ணு தானே, சரி கல்யாணம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. கேட்டீங்களா? அப்போ தான் அந்த வீடு விக்கிற ஆரம்பத்துலேருந்து வெளியே வந்து நினச்சிக்கோங்க. அதை விட மோசமான என்ன காரியம் அப்படின்னா, நான் ஒரு சர்ச்சில் மெம்பர்ஸ் 15 வருஷம் ரட்சிப்புன்னு அந்த வரைக்கும் கேள்விப்பட்டதே கிடையாது. ஞானஸ்தானம் மட்டும் ஒன்றும் தெரியாது. மேரேஜ் நடக்கிறதுக்காக தண்ணி தெளிச்சாங்க, ஏதோ சரின்னு சொன்னேன், சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, மேரேஜ் சர்ச்சில் நடந்தது, அவ்வளோதான் தெரியும். அப்போ எவ்வளோ கொடுமை பாருங்க. ஆண்டவர் ஒரு இந்துலேருந்து எங்கள் விக்கிரகங்களை விலைக்கு ஒரு ஆலயத்துக்கு அனுப்புனா ரட்சிப்பது மாற்ற கேள்விப்பட்டதே கிடையாது. அதுக்கு ஒரு காரியத்தை செய்தார் ஆண்டவர். எனக்கு என்னென்னா, என் ஒய்ஃப் ஒரு டாக்டர், கவர்மெண்ட் டாக்டரு, நான் பேங்க் மேனேஜரு. இருந்தாலும் மற்றவங்களுக்கு ஏன் இது ஏழைகளுக்கு ஒன்றும் செய்ய முடியலைன்னு சொல்லிட்டு எப்படியாவது வெளிநாடு போகணும், சம்பாத்தியம் பண்ணணும், ஏழைகளுக்கு நிறைய செய்யணுங்கிற ஆசையில் பேங்கை விட்டுட்டு துபாய்க்கு போகணும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணாங்க. அப்போ அந்த போன இடத்துல காலையில் சீர்ஸ் சர்ச்சுக்கு போவேன், சாயந்தரம் பெண்டகாஸ்ட் சர்ச்சுக்கு. அப்போ அங்கே நம்ம ஃப்ரெண்டு பெண்டகாஸ்ட் சர்ச்சோட ஃப்ரெண்டு, அவங்க அம்மா, அவங்க மனைவி வந்து ஹிந்து கான்வெர்ட். இந்த ஹிந்து கான்வெர்ட் நீங்கள் எங்கே போனாலும் முதல்ல கேட்கறது கேள்வி, நீ ரசிக்கப்பட்டிருக்கியா? கிறிஸ்தவன் ஒரு நாளும் கேட்க மாட்டாங்க, கிறிஸ்தவ சகோதரர்களும் கேட்க மாட்டாங்க. நீ ரசிக்கப்பட்டீங்களா பார்த்தீங்கன்னா அப்படின்னாங்க. அப்படின்னா என்னன்னு கேட்டு கொடுமை. இன்னைக்கு எவ்வளவு கோடிக்கணக்கில் ஜனங்கள் பைபிள கையில் வைத்துக் கொண்டு ஆலயத்துக்கு ரெகுலராக போய் ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளாக எத்தனையோ கோயில்களை கட்டி அவர்களுக்கு தர்மம் செய்கிறவர்களாக அப்படி இருக்கிற ஜனங்களுக்கு ரட்சிப்பு இல்லை. இது என்ன கொடுமை? ஒரு கிறிஸ்தவ ஹிந்து ஆண்டுடைய சுவிசேஷத்தை கேட்டுட்டு ஒழுங்கா அவன் ரட்சிப்புகளை வந்து அவன் பரவத்துக்கு போயிடலாம். இவங்க எங்கே போவாங்க? நான் முதல் காரியம் பண்ணது அமெரிக்கா தேசத்தில்
பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்மெண்ட்டில் சபை ஆரம்பித்தோம். தயவுசெய்து என்னை நான் சொன்னாங்க, ஒரு இதுக்காக சொல்கிறேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்கிட்டாதீங்க. என்னை யாரும் ரெவரண்ட்னு சொன்னால், ஐயா நான் ரெவரண்ட் இல்லையா, நான் ஒரு ஊழியக்காரன் பாஸ்டர்னு சொல்லி சர்ச்சைக்கு பாஸ்டர், யாரையும் நான் ரெவரண்ட்னு கூப்பிடுறது கிடையாது. ஏன்னா இது சொல்லு, அந்த சர்ச்சை ஆரம்பிக்கும் போது என்ன ஆச்சுன்னா, என் டாக்டர் அங்கே இருந்தால் அவரை சொன்னேன், ஒரு ஃப்ளை பண்ணு, முன்னாடி ரெவரண்ட் கூட, ஏன்னா இந்தியாவில் ஆர்டினேஷன் இருந்து அமெரிக்காவில் ஆர்டினேஷன் இருந்தது. அதனால் சும்மா யாரோ ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கக்கூடாதுன்றதுக்காக ரெவரண்ட் போட சொன்னேன். போடவே மாட்டேன்னா அவளை கம்பேர் பண்ணி ரெவரண்ட் போட்டாலே ஆச்சுன்னு சொல்லி வெளில தாங்க முடியாமல் போட்டுட்டு அன்றைக்கி தான் டெடிகேஷன் வந்தது சர்ச்சு. அது பேஸ்மெண்ட்டில் தான், இன்னைக்கு இடம் கிடையாது, நிலம் கிடைக்காது, சர்ச்சு தான். வந்த உடனே 111வது சங்கீதம் 9வது வசனத்தில் வாசிங்க டேடி அப்படின்னா இங்கே என்ன எழுதியிருக்குது, கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில். தமிழ்நாட்டில் பார்க்காதீங்க, மற்ற பதில் கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் அதுதான் ரெவரண்ட் அண்ட் ஹோலி இஸ் மை நேம் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிற அந்த ரெவரண்ட் நீங்கள் உங்கள் பேருக்கு முன்னாடி போடணுமா அப்படின்னா அந்த நிமிஷமே நான் சொன்னேன், வெரி சாரி, எனக்கு இந்த வசனம் தெரியாது, தயவுசெய்து மன்னிச்சுவோம். இனிமேல் என்னை யாரும் ரெவரண்ட் போட்டால் ஐயா நான் ரெவரண்ட் கூப்பிட்டு கேட்டுருவேன். யாரையும் ரெவரண்ட் கூப்பிடுறது டாக்டர் கூப்பிடணும் அவசியம் இல்லை. வேலைக்காரனுக்கு என்னைய பதவி பெரிய டிகிரி வர்றது, அது பெரிய இது ஆகுது. ஆக்சுவலாக நம்ம ஒரு வேலைக்காரங்களை மறந்து வச்சுட்டு நான் ரெவரண்ட் பிஷப்பு அவன் போட்டுட்டு இருந்தா நீ என்னத்தை ஊழியம் பண்ண முடியும், நீ அதை தான் போயிட்டு இருக்கு. சரிங்களா, நம்மளை சொல்றதுக்காக இல்லை. பைபிள் நீங்கள் மாற்று கிங் ஜேம்ஸ் அதை என்ன டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்கன்னா பயங்கரமானவன் போட்டிருக்காங்க. ரெவரண்ட்டுக்கும் பயங்கரமானவனுக்கும் சுத்தமாக இதே கிடையாது. ஆசம் கார்டுன்னா அவர் பயங்கரமானவன் இருக்கும். ரெவரண்ட்ங்கிறது ஹோலினஸ். எப்படி ஹோலினஸ் சொல்கிறோமோ அதே மாதிரி ரெவரண்ட்ங்கிறது ஹோலினஸ். அது ஆண்டவர் பேர். அந்த ஆண்டவர் பேருக்கு முன்னாடி போடுறதுக்கு என்ன தகுதி இருக்குது, எவனுக்கு தகுதி இருக்குது? எல்லாம் பாவி எடுக்கும். உலகத்தில் எப்போ நம்ம வியாபாரம் இருக்கட்டும், கோபம் இருக்கட்டும், எவனா கூட பாவிங்க. சரிங்களா? சரி, இன்னைக்கு அதை நம்ம அறியாதபடியாக யாராவது சும்மா சாதனம் கூப்பிட்டா சத்தம் போட்டவங்க, நான் ரெவரண்ட்னு சொல்கிறேன், டாக்டர்னு சொல்லி ஒரு காதலை போட்டுட்டே இருந்தார், டாக்டர்னு அமைதியாக பண்ணிருந்தாரு. என்ன இப்போ பிறக்கிறாங்க, நான் ஜஸ்ட்டு வேணும்னே பேரை சொல்லியே நான் கூப்பிட்டு அவரை அடிக்கடி டாக்டர் நான் அடிக்கிற பேரை சொல்லியே கூப்பிட்டு கொடுத்தேன். இதெல்லாம் மனசில்லாத காரியம். ஆண்டவருக்கு உன்னதமாக நம்ம வேலை பார்க்குறவங்க தேவன் நம்மை மகிமைப்படுத்தி கனப்படுத்துகிற தேவன். நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறோம். ஆக்சுவலாக அந்த உலக பிரகாரமாக ஏன் உட்காந்துக்கிட்டு ஏதோ நமக்கு அவசியமா? நம்மளை ஆண்டவர் எங்கே வைக்கிறாரு? ஆசாரியர்கள் பார்த்தீங்களா, பரிசுத்த ஜனமும் நம்ம ஆண்டவர் வைக்கிறாரு வச்சிருக்காரு. இந்த பூமியில் நமக்கு எங்கேயும் அவசியமாக இருக்காது. இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுவது எல்லாம் கூட கொடுத்தவங்க நம்ம சொல்லுவோம். அதெல்லாம் நான் அனுபவிச்சாங்க. சரிங்களா, நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மேலாக ஆண்டவர் செய்த தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆரோக்கியம். சரிங்களா, நம்ம ஆண்டவருக்கு காரியங்களை செய்யும் போது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பரிசுத்த ஆவியானவருடைய பார்த்தீங்கன்னா வல்லமைகள் நம்ம பார்க்கும்போது the power of the Holy Spirit and the power of Jesus. ப்ரெஸ் பண்ணினா போதும்.